கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உனக்கு என்ன வேண்டும்? What should you want? விவாகமாகி புருஷனுடைய வீட்டுக்கு போகிற ஒரு பெண்ணு திடீரென்று கழுதையை விட்டு இறங்கின உடனே தகப்பன் கேட்கிறான், மகளே உனக்கு என்ன வேண்டும்? The child who is going to the husband's house after she is married, when she lighted off her house, the father asked, what will thou? எல்லா வசதியும் அவளுக்கு செய்து கொடுத்தாச்சு. She has given all the facilities. ஆனா இப்போ அவ கேக்குறா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். But now she is asking for a blessing. எனக்கு எல்லாம் கொடுத்தீங்க, ஆனா எல்லாம் வறட்சியான நிலம், வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. You have given me everything, but everything is a drought land which has to look into the skies. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தையும் தர வேண்டும். And also you should give me springs of water. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தகப்பன் உடனே அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் அவளுக்கு கொடுத்து விட்டான். When the father heard this, then immediately the father gave her the upper springs and the nether springs. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? What is the right meaning of this? இவளுக்கு எது வறட்சி கிடைச்சதோ அதுக்கு மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சல் கிடைச்சிருச்சு. அப்படினா இந்த வறட்சியை அவ ஈக்குவல் பண்ணிக்கொள்ளுவாள். Whatever is the dry land given to her, he gave the upper springs and the nether springs that it might equalize all the portion. இல்லாவிட்டால் அந்த வறட்சியான நிலத்துக்கு இந்த தண்ணீரை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். Or the waters can be taken up from these springs unto the drought lands. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எவ்வளவு வறட்சியிலே நீ போய் கொண்டிருக்கிறாய்? Dear child of God, in what droughtness are you going in your life? எழுத்தின் பிரகாரமாக உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நிலவரம் என்ன? Literally, how is your blessing? நீ கடன் வாங்குகிறாயா? Are you getting debt? வட்டிக்கு கட்டி கொண்டு வருகிறாயா? Are you giving for creditors? வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் தடுமாறுகிறாயா? Are you stumbling without able to pay back your மற்றவர்களை முகத்தை debt? காண முடியாமல் வெட்கப்படுகிறாயா? Are you ashamed without facing the others? உன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையோ நண்பர்களையோ காண முடியாமல் நீ ஒதுங்கி போகிறாயா? Are you going side by without facing your relatives and your family நீ people? உன்னுடைய தகப்பனாகிய தேவனிடத்தில் இன்னைக்கு கேள். You cry out unto the Father who is your Lord and ask him, என்னுடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது. Lord, my life is full of drought. நான் மனுஷனிடத்தில் கையேந்துகிறவனாய் காணப்படுகிறேன். I am looking at a person asking alms from இந்த them. வாழ்க்கை எனக்கு வேண்டாம். This life I do not want. நான் உம்மிடத்தில் கையேந்துகிறேன். I am lifting up my hands towards எனக்கு ஒரு you. நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையை தாரும். You give me a life of springs. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே அவ துணிந்து கேட்டா, தகப்பனே எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாரும். When the father asked what he wants, she said, you give me springs of water. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நல்லா நீங்க ஜெபித்து பழக வேண்டும். You have to pray well and some practice. உன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ போராட வேண்டும். For the blessings of your family should strive. நான் நேற்று கூட சொன்னேன், நம்முடைய விசுவாசிகள் எந்த அந்நிய மனுஷன்டே கையேந்த கூடாது. Even yesterday he said that our believers should not lift up their hands and ask for alms from anyone. பணம் இல்ல பொருள் இல்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூட வேலை பார்க்கறவன்ட்ட உன்னுடைய மாமனார் வீட்ல மாமியார் வீட்ல அண்ணன் தம்பி வீட்ல மச்சான் வீட்ல எல்லாம் நீ கேட்டு பணத்தை கேட்க கூடாது. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். You should not go and ask for money in your neighbor's house or in your relative's house and your brother's house, because the Lord has promised that you shall give and not receive. நீ தேவன்ட்ட கேளு. You ask of the Lord. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் சொன்னீரே, அந்த வார்த்தை எங்க போச்சுன்னு கேளு. You said that you will make me the head and not the tail. Where has the word gone? நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்ன்னு சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு தேவனிடத்துல கேளு. You said that you will not get in alms, you will not get in debt, that you shall give what is the இன்னைக்கு promise. தேவ சமூகத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணு, இனிமே நான் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன்னு சொல்லு. Today you make a consecration in the presence of the Lord that you will not இனி get யார்ட்டையும் நான் கையேந்தி கேட்க கூடாது, அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு என்னை தள்ளி விடாதீங்க ஆண்டவரேன்னு கேளு. You do not push me to a situation to let my hands and ask for alms. ஒருவேளை விசுவாச பரீட்சையாக இருக்கலாம். Maybe it's a trial of faith. எல்லாம் ஒன்றிருந்து எடுக்கப்பட்டு நீ கேக்குறியா இல்லையான்னு கர்த்தர் கூட செக் பண்ணலாம், பிசாசு கூட செக் பண்ணலாம். The Lord and the devil might also check whether you are asking of the Lord or not. நீ கேளு, ஆண்டவரே வறட்சியான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கீங்க, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு கேளு. You ask of the Lord, Lord, you have given me a drought life, you give me also a springs of life. சும்மா வீட்ல வசனத்துல வாசல்ல வாங்கி போட்டுருப்ப நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், உடனே ஒரு அருவி அப்படியே இறங்கி கீழ வீட்டுக்குள்ள போற மாதிரி. Not just by words which is put hung out in your houses, that springs of water. அது போட்டோலயே தான் இருக்கு, அந்த அருவி ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியல. That fountain is found only in the photos and not in the house. வாழ்க்கையில அந்த அனுபவத்துல நீ தேவனிடம் கேளு, தகப்பனே என்னுடைய வாழ்க்கை வறட்சியா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். You ask this experience of the Lord, say that I have a drought life, but you give me a life which is fertile. அதுக்காக அவ அழல. For that she did not cry. மண்ணுல போட்டு உருளல. She did not roll down on the sand. தருவியா தரமாட்டியான்னு சண்டை போடல. She did not fight saying whether you will give or not. ஏன் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நியாயம் பேசல. She did not go and judge herself why you should not give me. உரிமையோடு கேட்டா, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாரும். She asked with full authority, you give me springs of water. அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The Lord has given us authority to the ones who are trusting in his name. நீ பிள்ளையானால் நீ சுதந்திரவாளி. If you are children, then you are heirs. ஆண்டவர்ட்ட கேளு. You ask of the Lord. அந்த தகப்பன் கேக்குறான், மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? The father asked, daughter, what I should do for you? நீ கேளு, ஆண்டவரே எனக்கு வறட்சியான நிலைமையே வாழ்க்கையில் அமைந்து விட்டது, என் விசுவாச வாழ்க்கை வறட்சியா இருக்கு,
என்னுடைய பிரதிஷ்டை வறட்சியா இருக்கு, என்னுடைய ஜெபமே இல்ல, நான் தெய்வீக வாழ்க்கையில ரொம்ப வறட்சியா இருக்கிறேன், எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, என்னுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றுங்கன்னு கேளு. You say to the Lord that my faith is when in a drought state, my holiness in a drought state, my consecration or the prayer life is in a drought state. You give me an anointing, you give me a life of refreshing. ஒரு காலத்துல நல்லா ஜெபித்தேன். Once I had prayed well. இரவு என் படுக்கையை கண்ணீரால் நனைத்தேன். In the nights I made my bed full of tears. என் கண்ணீரே எனக்கு உணவாய் இருந்த காலங்கள் உண்டு. There was times when my tears was my meat. இப்போ என் ஜெபத்துல ஒரு வறட்சி இருக்கு. But now I have a droughtness in my prayer. ஒரு காலத்துல நல்ல விசுவாசத்தோடு இருந்து பெற்றுக்கொண்டேன். I was with full of faith received everything. இப்போ என் விசுவாசம் ஒரு in வறட்சியா இருக்கு. But now my faith is full of droughtness. நீ கேளு. You ask of the Lord. கர்த்தர் மறுபடியும் அதே ஜெப ஆவியை உனக்கு தருவார். And the Lord will grant you the same prayer life again. அதை விட்டுட்டு ஒரு சிலர் என்ன கேக்குறாங்க தெரியுமா? Leaving this, some of them, what are they doing? ஆண்டவரே அவனை கொன்றுங்க சாமி, இவனை கொன்றுங்க சாமி, இவன் எனக்கு விரோதமா வந்துட்டான், அவன் செத்துட்டா நல்லா இருக்கும், இவன் செத்துட்டா நல்லா இருக்கும், இவன் கை ஒடிஞ்சிட்டா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் ஜெபம் பண்றீங்களா? Are you praying, Lord, you pray, you make him to die or make this person to die, if his hands is broken, it's good? அப்படி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேரு? How many of you are praying like this? யாராவது சாவணும், யாராவது ஏதாவது ஒண்ணு ஆயிடும், விட்டக்கூடாது ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிறீங்களா? How many of you are praying, something should happen, should not leave at all? அப்படி ஜெபிச்சாலும் சில நேரத்துல நடந்துருது. And even if you pray like this, it will happen. அது சில நேரங்கள்ல கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுமதிக்கிறார். Sometimes the Lord admits this judgment. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. We cannot do anything with that. சில நேரங்கள்ல உங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சிக்காக கர்த்தர் என்ன செய்றாரு? அப்படி அனுமதிக்கிறார். Sometimes for the growth of your faith, the Lord admits. சில நேரங்கள்ல அந்த துஷ்டனுடைய போக்கு அதிகமா இருக்கிறதுனால இந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து அந்த துஷ்டனை நெஞ்சிடறாரு, கர்த்தர் அடிச்சிடறாரு. Sometimes when the way of that wicked is increasing, the Lord is hearkening to this prayer and destroying that wicked. ஆரம்ப காலங்களில் நம்முடைய சபை ஒரு இடத்துல நடந்து கொண்டிருந்த பொழுது, in the beginning times when our church is going on in a place, பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கர எதிர்ப்பு. The neighbor was full of resisting. அந்த சத்தம் போட்டாலே அவனுக்கு கோவம் வந்துரும். He was angered by the noise. நம்ம ஷெட் வந்து ஹாஸ்பிடல் ஷெட். Shed is asbestos shed. அவன் ஒரு பெரிய கல்லத்துக்கு போட்டான் குடிச்சிட்டு. And he fully drunk, he put a big stone. ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு கல்லு வந்து முன்னால வந்து விழுந்துருச்சு, பெரிய பாறாங்கல் மாதிரி போட்டான். That asbestos was fully broken and that stone came and fell before her. எப்படி இருக்கும்? See how it was? அந்த ஊழியக்காரர் அப்படியே எடுத்து அந்த கல்லு உடைஞ்சு போன ஹாஸ்பிடல்ஸ் எடுத்து வச்சு, லேவியனுக்கு விரோதமா எலும்பினுடைய இடுப்பு ஒடியும்படியாக கட்டளையிடுவேன் சொன்ன தெய்வம் உம்முடைய வல்லமையை வார்த்தையை நிறைவேற்றுன்னு ஜெபிச்சார். The servant of God taking that broken asbestos praise, the one who raised up against this Levi, his back should be broken, saying so he prayed. அப்படி ஒரு வசனம் இருக்குதான், லேவிக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பினால் அவனுடைய இடுப்பை ஒடிப்பீர். If there is a verse like this saying, one who is rising up against the Levi, his back will be broken. டக்குன்னு அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு, முழு சபையும் ஜெபிச்சது. He was reminded of this verse and the whole church prayed. சர்வீஸ் முடிஞ்சு அவன் இடுப்பு ஒடிஞ்சு போயிடுச்சு. After the service, his back was broken. அவன் கல்லத்துக்கு போட்டு அப்படி இப்படி வந்தாங்க, குப்புற விழுந்து இடுப்பு முறிஞ்சே போயிடுச்சு. He took the stone and threw and came, and when he came back home, his back was broken. ஜட்ஜ்மென்ட்க்கு ஒருத்தனை வச்சிட்டாருன்னா அது நடக்கும். If the Lord has kept certain people for judgment, it will happen. நீங்க யாருக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? Have you prayed for anything like this? ஒரு ராஜா கேட்டான், மகளே உனக்கு என்ன வேண்டும்? One king asked, my daughter, what do you want? அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. That girl was dancing. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஆடி முடிச்ச உடனே இவர் கேக்குறாரு, மகளே உனக்கு என்ன வேண்டும்? After she finished dancing, he's asking, daughter, what do you want? உடனே அவ ஓடி போய் அவங்க அம்மாட்ட கேட்டா, இப்படி கேக்குறாங்க, நான் என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. Immediately she went and asked her mother, he's asking like this, what I should ask. அவ ஏற்கனவே டென்ஷன்ல இருந்தா. That lady was full of tension. அவ சொன்னா, போய் யோவான் சானுடைய தலை வேணும்னு கேளுன்னு சொன்னா. She said, go and ask for the head of John the Baptist. எப்படி இருக்கும்? How it is? இவ போய் கேட்டா, யோவான் சானுடைய தலை வேணும்னு கேட்டா. She went and asked for the head of John the Baptist. மத்தேயு 14 அதிகாரம். Matthew's Gospel 14th chapter. இப்படி யாராவது கேட்டு ஏதாவது ஊழியக்காரன் தலையை கேக்குறீங்களா? Are you asking for the head of any servant of God? யோசிச்சு பாருங்க. Just think and see. மத்தேயு 14 அதிகாரம் 7ஆம் வசனம். Matthew 14:7th verse. அனிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இவள் போய் தன் தாயினிடத்துல போய் கேட்டா. அவ சொன்னா, யோவான் சானுடைய தலையை வாங்கிட்டு வா, இந்த ஆள் தான் என் வாழ்க்கையில எப்பவுமே என்னை குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருக்கிறான், அவனை கொன்னுட்டா குற்றஞ்சாட்டுற ஆளு செத்து போயிருவான்னு சொல்லு. He promised to by an oath to give her whatsoever she asked, and when she asked her mother, she said that he's get the head of the John the Baptist because he's accusing me always. இப்படி யாருடைய தலையாவது கேக்குறீங்களா? Are you asking for anyone's head like this? நம்ம கோவம் வந்துட்டா நீ மனைவி பார்த்து சொல்லுவான், நீ செத்தாதான் என் குடும்பம் நல்லா இருக்குமா, இவங்க சொல்லுவாங்க நீ செத்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. In anger they will say that the husband will say to the wife, only if you die my family will be good, and literally they will say to each other like this. அவசியம் இல்லாம டான்ஸ் ஆடி
Unnecessarily she danced அந்த டான்ஸுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணி and gave a promise to the dance. அந்த பிராமிஸுக்கு ஒரு பதிலாக யோவான் சானுடைய தலை போயிருச்சு. As a reward for it, the head of John the Baptist went. இந்த ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் பிள்ளைகளை விடக்கூடாது. Do not leave your children to dance in schools. திருப்பி வாழ்க்கையே டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கும். And the whole life will be dancing. அதனால இந்த ஸ்கூல்ல போய் எங்கயாவது ஏடாகடமான ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்க கூடாது. Therefore do not join your schools in children in any other schools. படிப்புக்காக ஞானத்துக்காக அறிவுக்காக கொண்டு போய் எங்கயாவது ஸ்லோகம் சொல்ற இடம் டான்ஸ் ஆடுற இடம் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் பிள்ளைகளை சேர்த்துட்டு அதை பாக்குறதுக்கு நீயும் போய் ஸ்கூல் டேல போய் உட்கார்ந்துட்டு இருக்க பாரு. நீ எதுக்கு பைபிள் தூக்கிட்டு அலையற? For education and wisdom, you are joining your children in different schools where they are chanting slogans, and when you are going and sitting in with the children, why are you taking the word of God? நம்முடைய சபைக்கு பக்கத்துல இன்னொரு சபைக்கு போகிற ஒரு சகோதரி இருந்தாங்க. In near our church, a believer who was going to another church was there. அவங்க நம்ம சர்ச்சுக்கு எப்பமாவது வருவாங்க. She will come rarely to our church. அவங்க ரெண்டு பிள்ளைகளும் ஒரு நல்ல பெரிய ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க. Her two children were educated in a big school. திடீர்னு பார்த்தா அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு ரெண்டு பிள்ளைகளையும் அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு. டெய்லி பிள்ளைங்க குவாலிஸ்ல தான் போயிட்டு வரோம். ஆனா ரெண்டு பிள்ளைகளையும் நார்மல் ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்க. She had good facilities, but suddenly she changed the children to the normal school. நான் கேட்டேன் எதுக்கு நீங்க திடீர்னு இப்படி இந்த ஸ்கூலுக்கு மாத்திட்டீங்க? I asked her as to why she changed the school. அப்ப அவங்க சொன்ன காரணம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. Then the reason which she cited was very marveling. அங்க ஏதோ ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டோம். I heard that they are teaching slogans in that place. கிறிஸ்டியன் ஸ்கூல்ல பிரேயர் வைக்கிற மாதிரி அவங்களும் இந்துக்கள் ஒரு பிரேயர் வைக்கறாங்க. The Hindus are also having a prayer like in Christian schools. நம்ம பிள்ளைங்க அதுல நிக்கணும், அந்த ஸ்லோகத்தை சொல்லணும், இல்லனா அடிப்பாங்க, பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க, இல்ல ஃபைன் கட்ட சொல்றாங்க. இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்கு. And our children have to stand there and chant their slogans, otherwise they will be given punishment or should pay fine. அடுத்து ஹோம்வொர்க்னு கொடுத்து மொத்தமா அள்ளி கொடுத்து விட்டுறான். Nextly they will load up with the homeworks. இவங்க என்ன பாடம் நடத்துறாங்களோ இல்லையோ ஆனா ஹோம்வொர்க் மட்டும் ஃபுல்லா கொடுத்துறாங்க. Whether they are teaching or not, they are giving full அந்த homeworks. பிள்ளை 5:30க்கு வீட்ல இருந்து வந்தா, ஸ்கூல்ல இருந்து வந்தா 10:30 11 மணி வரைக்கும் ஹோம்வொர்க் பண்ணாதான் அந்த ஹோம்வொர்க் முடியும். The child after coming from school at 5:30 until 10:30 and 11, only if she finishes the homework it will இதனால finish. என் பிள்ளைகளுடைய சாயங்கால ஜெபம் போயிருது. Because of this my evening prayer of my children is gone. நைட் பிரேயர் போயிருது. Night prayer is gone. பைபிள் ரீடிங் போயிருது. Bible reading is gone. இதுல கொஞ்சம் கம்மியா விட்டுட்டு நைட் எழுதாம விட்டுச்சுன்னா காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து இது செய்யணும். காலையில ஜெபம் போயிருது. இதனால நான் என் பிள்ளைங்க பக்தி விருத்தியா இருந்து ஏதோ படிச்சா போதும்னு சொல்லி எங்க வச்சிருக்கேன்? இந்த ஸ்கூலுக்கு மாத்திருக்கேன். And if anything is remaining, they have to do the homeworks in the morning, and the morning prayer is going, and my children, I want them to be devout, therefore I have kept them in the school. ஆனா நம்மால என்ன செய்றான்? What is our people doing? நார்மல் ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போறான். He is taking from the normal school to that school. வட்டிக்கு கடன் வாங்குறான். Getting for debts. ஃபீஸ் கட்டறதுக்கு பணத்தை வட்டிக்கு வாங்கிட்டு வரான். He is getting for fees for ushery. யூனிஃபார்ம் யார் வீட்லயாவது போய் காசு வாங்கிட்டு வந்து வாங்கி போடுறான். For the uniform is getting money from some எல்லா house. பிள்ளைகளும் டூ வீலர்ல போகுதுன்னு இவனும் டூ வீலர்ல போறான். Because other children are going in two wheelers, he is also going in two wheelers. கடன் வாங்கி படிக்க வச்சு அது ஒண்ணும் படிச்சும் தேர்ன மாதிரியும் தெரியல. Like this getting debts, he is educating the children, but they are not even studying and going forward. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். It might be difficult that I am saying to you. நீங்க அங்க கொண்டு போய் விட்டுட்டு பிள்ளைகளை டான்ஸ் ஆடிட்டா நீங்க அது ஒரு சந்தோஷம். என் பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடிச்சுனா அதுக்கு ஒரு Dress வாங்கிட்டு வர சொல்லுவான். If your children are going there and dancing, you will rejoice that your child has danced. நீ தெய்வீகமா உன் பிள்ளையை வளர்க்கணும். You have to grow your children in a divine manner. யோவான்சனுடைய தலை எடுக்கிற மாதிரி, கிறிஸ்துவனுடைய தலை எடுக்கிற மாதிரி, இயேசுவை சிலுவையில் அறையிற மாதிரி அப்படிப்பட்ட அவசியமில்லாத தேவைகள் உனக்கு அவசியம் இல்லை. There are no unnecessary needs like taking the head of John the Baptist and taking the head of Jesus, and unnecessary things is not need for you. இன்னொருவன்ட்ட கேட்டா எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னான். When another person was asked, he was asking for a girl. அதுக்கு சாலமோன் சொன்னா அந்த பொண்ணை கேட்கறதை விட அவனை கொன்றலாமேன்னு சொன்னான். For that Solomon said, instead of asking for that girl, you can even kill her. சபைக்கு வர்றது ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணுக்காக சபையில வந்து நீங்க மெம்பர் ஆக கூடாது. For a girl or a boy, you should not become a member of the church. நான் இங்க வந்தேன், இந்த பொண்ணை பார்த்தேன், எனக்கு பொண்ணு வேணும், அப்படி ஆள்லாம் இந்த சபைக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. When people say that I have come to this church for a girl or a boy, you should not enter this church at all. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 1 Kings chapter 2. அதோனியா போய் பத்சேபாள் மூலமாக சாலமோன்ட்ட பொண்ணு கேட்டான். Adonijah went through Bathsheba and asked for a girl to Solomon. நீ போய் எனக்காக சாலமோன்ட்ட பேசுங்க. You go and speak for me to Solomon. 16ஆம் வசனத்துல கேக்குறான், நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான்.
16th verse is saying, I should ask of one petition, deny me not. 17ஆம் வசனத்துல நீங்க போய் அபிஷாக இவனுக்காக பேசி எப்படியாவது எனக்கு கல்யாணம் கட்டி வச்சிருங்கன்னு கேட்டான். In 17th verse he is saying, go and speak to Solomon about Abishag and get me to wife. அவளும் போய் சாலமோன்ட்ட கேக்குறா, நான் ஒரு சிறிய மன்றாட்டை உன்னிடத்துல கேட்க விரும்புகிறேன். Even she went and asked for Solomon that she is asking a small petition. 20ஆம் வசனத்துல அவன் சொன்னா, ரைட், நீங்க என் தாயாரை கேளும், நானும் உங்களுக்கு மறுக்கவே மாட்டேன். Verse 20 he says, ask on my mother, for I will not say the name. கடைசில கேட்டது யார? பெண்ணை கேட்டாங்க. Finally she asked for a girl. அவ்வளவுதான். அந்த பெண்ணை கேட்டுட்டான்னு சொன்ன உடனே சாலமோன் ஃபுல்லா டென்ஷன் ஆயிட்டான். When this girl was asked for, Solomon was full of tension. ஏன் அவனுக்கு பெண் கேட்க? Why are you asking a girl for him? எல்லாருக்காக கேளு. You ask for everyone. அன்னைக்கே அதோனியா செத்து போனான், கொன்னுட்டான் அவனை. That same day Adonijah died. அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அன்றைக்காக இருந்தது. That same day was the end of his life. இதுல இருந்து என்ன நாம் விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? தகாத விண்ணப்பங்கள் உங்களுக்கு வேண்டுதல் கேட்கப்படாது. Your unnecessary requests will not be heard. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In James chapter 4, நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் ஒன்றும் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. because you are asking everything amiss, nothing is coming to pass. அதைத்தான் 2-3 வசனங்களை நான் பார்க்கலாம். That is what we read in 2nd and 3rd நீங்கள் verse. விண்ணப்பம் பண்ணியும் 3ஆம் வசனத்துல உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Ye ask and receive not, because ye ask amiss, that ye may consume it upon your lust. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி தகாத விதமான விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? Today how many of you are asking such unnecessary requests in the presence of God? யாரையாவது பழி வாங்கணும், That you might revenge anyone? மாம்சீகமான ஆசைகள், With the carnal உலக needs, பிரகாரமான lusts, வேண்டுதல்கள், with requests of the world? இப்படிப்பட்ட தகாத வேண்டுதல்கள்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. We do not want unnecessary requests like this. ஆண்டவர் உனக்கு தேவையானதை கரெக்டான நேரத்துல தருவார். The Lord will grant you your requirements at the right time. நீ மறுத்து நீ எத்தனையோ சாய்ஸ் நீ கெடுத்து விட்டாய். You are denying it and many chances you have கர்த்தர் lost. கொடுப்பதை நீ பெற்றுக்கொண்டு வாழ உனக்கு சிந்தை இல்லை. You do not have the desire to live a life which God gives. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Kings chapter 1 verse 16. இங்கே ஒரு தாய் போய் சிங்காசனத்தை கேட்டாள். Here a mother is going and asking for a throne. 1ஆம் ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 1 Kings 1:16. தாவீது கேக்குறான், உனக்கு என்ன வேண்டும்? வாசிங்க. David asked, what you want? பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ராஜா கேக்குறான், உனக்கு என்ன வேண்டும்? And the king asked, what wouldest thou? உடனே அவள் சொன்னால், என்னுடைய பிள்ளை சிங்காசனத்துல வீற்றிருப்பான் என்று நீர் வாக்கு பண்ணி கொடுத்தீரே, அதுதான் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேற வேண்டும் என்று கேட்டாள். Immediately she said, assuredly you said that thy son shall reign after you, and I want that fulfillment of promise. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த விண்ணப்பம், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. In a distressed situation, this promise is fulfilled. உங்களுடைய வேலைஸ்தலத்துல சிங்காசனம் வேணுமா? ஸ்தானங்கள் வேணுமா? Do you want positions or thrones in your positions? Promotion வேணுமா? Do you want promotions in your work? உன்னுடைய ஸ்தானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? Do you want your positions to be preserved? கர்த்தரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible with God. உனக்கு எல்லாவற்றையும் தர அவர் வல்லவர். He is able to give you everything. அவருக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்துல உன்னை சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். He knows as to when he should make you to sit on the throne and beautify you. இவள் போய் கேட்டாள், தகப்பனே, ஆண்டவனே, நீர் இப்படி எல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் உண்மைதானே? இப்போ அதோனியா ராஜாவாகிறானே என்ற ஒரு கேள்வியோடு அவனிடத்துல போய் நின்றாள். Now she is going and asking him, you have promised like this now, but now Adonijah is becoming a king. தாவீது சொன்னான், நான் சொன்னது சொன்னதே, இதோ இன்றைக்கே சாலமோன் ராஜாவாவான் என்று சொல்லிவிட்டான். But the king David said, what I have told is told, today itself Saul will become king. அருமையானவர்களே, உலக பிரகாரமாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய ஸ்தானங்களையும் கர்த்தர் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி உட்கார வைத்து அழகு பார்க்க தேவன் வாஞ்சிக்கிறார். Dear beloved, not only your worldly requirements, but he was also able to give you the positions in this world and make you honor. எடுத்து உன்னை சிங்காசனத்துல உட்கார வைக்க அவருக்கு விருப்பம் உண்டு. He has the desire to take you out of the mire and to make you sit on the throne. ஆடு மேய்த்தவனை சிங்காசனத்துல உட்கார வைத்தார். He who was grazing the sheep was sat on the throne. கழுதையை தேடி போனவனை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். He who went searching for asses was made to sit on the throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் நீ இந்த சிங்காசனத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாயா? But are you crying for this throne? promotion கிடைக்கல, that you have not got promotion, என் ஸ்தானத்துல என்ன இருக்க விடல, that they are not keeping my position, எனக்கு வர வேண்டிய அந்த இது கிடைக்கல, that which I should receive I am not got. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தேவைன்னா நிச்சயமா கொடுப்பார். You pray, if it's needed for you, the Lord will give you. உலகத்துல உனக்கு சிங்காசனத்துக்காக நீ அழுகிறதை விட பரலோகத்தின் சிங்காசனத்துக்காக நீ ஜெபித்தால் நலமா இருக்கும். More than for the throne which you have in this world, if you pray for the throne in heaven, it will be good for you. உலகத்துல உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வருவது தேவனுக்கு சுலபமான ஒரு காரியம். It is easier for God to bring you to the throne in this world. நீங்க தமிழகத்தை பாருங்க, You look at Tamil Nadu.
இல்லாவிட்டால் இந்தியாவை பாருங்க, or look at India, இல்ல மற்ற மாநிலங்களை பாருங்க, or look at any other states. எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ராஜ பரம்பரைன்னு நினைக்கிறீங்க? ஆளுகை செய்யறவங்க எல்லாம் Do you think all those who are reigning are of the kingly hairs? தமிழ்நாட்டு ஆளுகை செய்யறவங்க எல்லாம் ராஜ பரம்பரைகளா? Do you think that they are descendants of the kings? இல்ல மத்த மாநிலங்களில் ஆளுகை செய்யறவங்க எல்லாம் சிஎம் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு யோசிச்சு பாக்குறீங்க? Do you think that those who are chief ministers, who are they? யாரும் ராஜ பரம்பரை கிடையாது. None of them are the heirs of the kings. அத நான் சொல்ல விருப்பப்படல. That we need not say. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்க தான். Everyone were in different status. அவங்க எப்படி எல்லாம் வாழ்க்கையை தொடங்குனாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். The world knows as to how they have begun the beginning. ஆனா அவங்க எல்லாம் சிங்காசனத்துல கர்த்தர் தான கொண்டு வந்து வைக்கிறாரு. But it was God who brought them to that position. அதனால உன்னையும் உலக பிரகாரமான சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு அவருக்கு முடியும். Therefore it is possible for him to place you also in the throne of the world. சிறைச்சாலையில் இருந்து அரசால எழும்பி வருவோர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. We see that those who are from prison can come even to ஆனா kingship. நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, உலக சிங்காசனத்துக்காக நீ ஜெபிக்கிறதை விட நீ பரலோகத்தின் சிங்காசனத்துக்காக நீ ஜெபிப்பது நல்லது. But what I say to you is, more than you praying for the throne in this world, you pray for the throne in heaven. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Matthew 20:21, அங்கே ஒரு தாயை தன்னுடைய பிள்ளைகளோடு இயேசுவை சந்தித்தாள். there a mother with her children are meeting Jesus. அவளுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? What was her request? ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னாள். She said, Lord, we want to make a request from you. 20ஆம் வசனத்துல போய் கேக்குறா, ஒரு விண்ணப்பம் நாங்கள் உம்மிடத்தில் பண்ண வேண்டும். Verse 20, she said, Lord, we desire a thing from you. மத்தேயு 20:21 பார்க்கும் பொழுது, Matthew 20:21, வாசியுங்கள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் அவளை நோக்கி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? he asked, what will thou? உடனே அவ சொல்றா, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல நீங்க வரும் பொழுது எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு பையன் உம்முடைய வலது பார்சத்துல உட்காரணும், ஒரு பையன் உம்முடைய இடது பார்சத்துல உட்காரணும். Immediately she said, Lord, I have 2 sons, one should sit on the right hand and the other should sit on the left in the kingdom. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஜெபியுங்கள் 2 நிமிஷம் தர்றேன்னு சொன்னீங்க. அப்ப யாராவது இப்படி ஜெபிச்சீங்களா? Before I said, I'll give you 2 minutes, you pray for certain things. Did you pray like this? எனக்கு இருக்கிற 4 பிள்ளையும் 2 பிள்ளைங்க வலது பார்சத்துல 2 பிள்ளைங்க இடது பார்சத்துல இருக்காருன்னு ஜெபிச்சவங்க கை வைத்துங்க. All those who prayed of the 4 children that I have, 2 should be on the right hand and 2 should be on the left hand. கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆக வேண்டும். You should become a computer engineer. நல்ல பெண் கிடைக்க வேண்டும். A good girl I should get. அப்படிதானே? என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். For my child a good life should be set. வயசு ஆகிட்டே இருக்கு ஆண்டவரே. He is becoming aged. எங்க ஜாதியில கிடைக்க மாட்டேங்க ஆண்டவரே. And in my caste I'm not getting எங்க girls. ஜாதியிலேயே கிடைக்கத்தக்கதாக நேர்வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. You set me in the straight path that I should get. ஆபிரகாமே சொந்த ஜாதியில தான் எடுத்தான்னு சொல்லிருக்க ஆண்டவரே. Even of Abraham it said he took of his own caste. இப்படி தானே ஜெபிச்சிருப்பீங்க? Did you pray like this? நீங்க உங்க ஜெபம் என்ன இருந்துச்சு? உங்க பிள்ளைகளை பத்தி என்ன ஜெபம் இருந்துச்சு? What was the prayer concerning your children? ஒரு வீட்ல சொன்னாங்க, நாங்க உபவாசம். என்னன்னு கேட்டா, எப்படியாவது கட் ஆஃப்ல என் பிள்ளை கிளியர் ஆகி மெடிக்கல் சீட் வாங்கிடணும். In one house they were fasting and praying, saying that somehow in cut off my child should be cleared and get medical seat. சபையில நடந்த ஒரு உபவாசத்துக்கு நீ என்னைக்காவது போனியா? Had you gone for a fasting prayer in your church? இல்ல உன்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு நாள் உபவாசம் எடுத்தியா? Or did you fast and pray that your village should be saved? உங்க பிள்ளைகள் எல்லாம் சிங்காசனத்துக்கு வரணும்னு யாராவது ஜெபிச்சீங்களான்னு கேட்டா, முதல்ல ஜெபிச்சதுக்கெல்லாம் ஜெபிச்சேன்னு சொன்னாங்க. இப்ப அந்த ஆள்லாம் எங்க போயிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? All those said that we had prayed. Is there anyone who is seated like this? நாம நம்ம பிள்ளைகளுக்கு சிங்காசனம் வேணும்னு ஜெபிக்கிறோம். என்ன சிங்காசனம்? We are praying for the thrones for our children. Which உலக throne? பிரகாரமான சிங்காசனம் வேணும்தான். அந்த பத்சேபாள் போய் கேட்டா, ஐயோ நாங்கெல்லாம் மாட்டிக்குவோமே, நீங்க திடீர்னு செத்து போயிட்டீங்கன்னா அதோனியா ராஜாவாயிருவான், அதோனியா ராஜா ஆயிட்டானா சாலமோனை கொன்றுவான், நீங்க இப்படி இல்லையே. இப்படித்தான் அவளுக்கு தாம் பிள்ளை சிங்காசனத்துக்கு வந்துடணும். அதோனியா செத்தா கூட பரவாயில்ல. But Ziba went and said, Adonijah will become king when you die and we will all be killed. Somehow she wanted Solomon to be on the throne and Adonijah, even if he dies, it's all right. ஆனா இங்க செபதேயுவின் தாய் வர்றா. But the mother of Zebedee comes here. செபதேயுவினுடைய குமாரருடைய தாய் வருகிறாள். And the mother of Zebedee's children came. அந்த தாய்க்கு ஒரே தரிசனம் தான். And she had only one vision. ஆண்டவரே, என் பிள்ளைங்க 2 பேரும் வலது பார்சத்துல இடது பார்சத்துல வரணும், இதுக்கு நீங்க அருள் செய்யணும்னு கேட்டா. Lord, my 2 sons, one should be on the right hand and the other on the left. You should bless me for this. என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும்னு யாராவது ஜெபிச்சீங்களா? Is there anyone who prayed my child should go to ministry? அப்படி ஊழியத்துல போய் அது பாடுபட்டு மரிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சீங்களா? Did you pray that he should go and suffer in the ministry and die? ஊழியத்துக்கு போய் பிள்ளை சுகபோகமா இருக்கணும், நல்ல சபையில இருக்கணும், பெரிய ஸ்தானத்துல இருக்கணும், ஊழியத்துல டாப்புக்கு வரணும், அப்படியா? My child should go and into the ministry and be in good facilities and a good church and should come in the top level in the ministry. என் பிள்ளை ஊழியத்துக்கு போகணும், My child should go to ministry ஊழியத்துல மரிக்கணும், and should die in the ministry, ஊழியத்துல பாடுபடணும், should suffer in the ministry, ஊழியத்துல ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்கணும், should victoriously end their life in the ministry, சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்காரணும். should sit on the right hand on the throne. அப்படி உங்க பிள்ளைகளை குறித்து யாருக்காவது தரிசனம் இருக்கா, வாஞ்சை இருக்கா, விருப்பம் இருக்கா, எண்ணங்கள் இருக்கா? Do you have such vision or thoughts or mind in you? யாராவது ஊழியத்துக்கு போட்டும்.
Let anybody go to ministry. கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சானாம். You will take the coconut which is in the shop and break for. கடையில தேங்காவை எடுத்து வழியில பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கறானா. You are taking the coconut from the shop and breaking for. ஆனா தான் வீட்ல இருக்கிற தேங்காவை வெடிச்சு எங்க யாருக்கு உடைக்க மாட்டான், பிள்ளையாருக்கு உடைக்க மாட்டான். தாம் பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டான். யாராவது ஊழியத்துக்கு போறேன்னா ஆமா உன்னை பத்தி தரிசனம் கூட பார்த்தேன் பாப்பே. You will not give your own child for ministry. You will say that I have saw the vision concerning another child. அடுத்தவன் பிள்ளை ஊழியத்துக்கு போற மாதிரி தரிசனம் கிடைக்குதே, ஏன் உன் பிள்ளை சிலுவை சுமக்கிற மாதிரி தரிசனம் கிடைக்கலையா? You have a vision for another child to go to ministry. Do you not have a vision that your child should carry the cross? யாரோ பரலோகத்துக்கு போறதெல்லாம் உனக்கு தரிசனத்துல கிடைக்குது, உன் பிள்ளை சிங்காசனத்துக்கு வர்ற மாதிரி தரிசனம் கிடைக்கலையா? You are seeing another person in a vision going to heaven. Do you not have the vision that your child is going to இது throne? ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஊழியத்துக்கா போயிடாத. This is one group and the other group saying for ministry don't go. அதெல்லாம் கஷ்டமானது. That is very difficult. இப்ப உள்ள பிரசங்கம் இப்படித்தான் பண்றாங்க, ஊழியத்துக்கு வா வான்னு வந்த பிறகு ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. Now they are only preaching like this, you should come to ministry. After coming inside they will not take care of you. வா வான்னா வர முடியாது. If they are called, you cannot come. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்பட முடியாது. Except one is called like Aaron, nobody can be made worthy of this ministry. உங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire children to go to ministry? தான் பெற்ற பிள்ளை சிலுவையிலே அப்படியே அடிக்கப்பட்டு தொங்கப்படுகிறத அந்த தாய் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டார். The mother whom she has given birth, he was crucified on the cross and he is shedding his blood, seeing that she cried. அந்த பட்டயம் அவளுடைய இருதயத்தை ஊடுருவி போனது. The sword went pierced her heart. அப்படியே பார்த்து ஜீவனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்படியே ரத்தம் எல்லாம் ஒழுகுது, ஒண்ணும் பண்ண முடியல, அப்படியே பார்த்து பரிதவிக்க தான் முடிந்தது. She was only feeling sad for him because he was pierced and he was shedding his blood and giving his life. நான் ஒரு சபையில ஊழியத்துல இருந்த பொழுது, When I was in the ministry in our church, அங்க ஒரு புருஷன் மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது. the husband and wife had no children. ரெண்டு பேருமே டீச்சர்ஸ். Both of them are teachers. அந்த சகோதரியை விட அந்த சகோதரன் கொஞ்சம் விசுவாசத்துல குறைஞ்ச ஒரு ஆள். More than the sister, that brother was lesser in faith. அந்த சிஸ்டர் தான் அந்த பிரதர் எழுதிக்கிட்டே வருவாங்க. It was that sister who used to draw that brother. திடீர்னு அவர் சிக் ஆயிட்டாரு. He was suddenly become sick. ஃபெய்த்தம்ல கொண்டு வந்து வச்சாங்க. And they brought him to the faith home. ஒரு வாரத்துல திடீர்னு இறந்துட்டாரு. In 1 week he suddenly died. டக்குன்னு இறந்து போயிட்டாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். He suddenly died and it was a shock to all. எல்லாரும் அழுதுட்டாங்க, ஊழியக்காரங்க எல்லாம் அழுதுட்டாங்க. All the servants of God even began to cry. அந்த சிஸ்டருடைய ஸ்டேட்மென்ட் என்ன தெரியுமா? That sister's statement was, இதுக்கு தான் நான் ஜெபிச்சேன். it was for this that I prayed. என்ன ஜெபிச்சீங்க? What did you pray? நான் உயிரோட இருக்கும்போது அவர் ஜெயத்தோட ஓட்டத்தை முடிக்கணும். When I am alive, he should victoriously end his race. ஏன்னா எனக்குரிய அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசம் அவருக்கு கிடையாது. Because நான் மரிச்ச பிறகு அவர் உயிரோட இருந்தாருன்னா அவர் விசுவாசம் நிக்க மாட்டாரு. Because he does not have the faith which I have. If he should die after I die, then he will not stand in faith. அதனால நான் இருக்கும்போதே அவருடைய ஓட்டத்தை நல்ல ஜெயத்தோடு முடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஸ்தோத்திரம். நாங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. She said that I prayed to the Lord that he should finish his race even when I am alive. I should see him victoriously, and he praised the Lord. She praised the Lord. நீங்க அப்படி யாராவது ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா? Will any of you pray like this and say that the Lord has done like this to me? மகனே, தாவீது சொல்றான், மகனே உனக்கு பதிலா நான் மரித்திருந்தால் நலமா இருக்கும். அப்படிதானே ஜெபம் பண்ணுவான். David says, son, if I had died instead of you, it's better. ஒரு 8 வயசு பையன் இறந்து போயிட்டான். An 8 years boy died. விசுவாசத்துல மரிச்சிட்டான். And he died in faith. அடக்காரதனை முடியுது. His funeral service was over. திடீர்னு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பிள்ளையினுடைய தகப்பனை ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. Suddenly the servant of God asked the father of that child to pray. எப்படி இருக்கும்? How it would be? 8 வயசு பையன் விசுவாசத்துல செத்து இருக்கிறான். ஆராதனை அடக்காரதனை முடிஞ்சிட்டு ஜெபத்துக்கு யார சொல்றாங்க? அந்த 8 வயசு பையனுடைய அப்பாவை ஜெபிக்க முடியா பாஸ்டர் சொல்லிட்டார், நீ ஜெபம் பண்ணுங்க பிரதர். And the pastor asked him, the father of the 8-year-old boy who was dead, he was asked to pray. அந்த தகப்பன் உடனே ஜெபித்தார். Immediately that father prayed. ஆண்டவரே, இந்த 8 வருஷம் இவனுக்கு தகப்பனாக என்னை மாற்றி இந்த உலகத்தில் அவனை பராமரிக்க கிருபை தந்தீர். இப்பொழுதோ பரம தகப்பனாகிய உம்மிடத்தில் அவன் வந்திருக்கிறான். நீர் அவனை இனிமேல் கடைசி வரை பராமரித்துக் கொள்வீர். நான் வரும்போது அவனை காண்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சொன்னார். He said, Lord, you had granted me these 8 years to be a father to him, and now he is come to you in the heavenly Father, and when I come, I will see him. And saying so, he may finish his prayer. யாராவது இப்படி ஜெபம் பண்ணுவீங்க? Will you pray like this? ஜெபம் பண்ணுவீங்க? Will any of you? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? 8 வயசு பிள்ளையை போய் எடுத்துட்டாரு.
அப்படின்னு சொல்லுவோம். Does not the Lord have eyes? An 8-year-old child he is இனி taken. ஜெபமே பண்ண மாட்டேன், I will never more pray. இனி கோயில் பக்கம் வர மாட்டேன். I will never come to church anymore. இதுதான் பின்மாற்றத்தின் உச்சகட்ட ஆவியினுடைய தாக்குதல். This is the heights of the attack of the spirit of backsliding. அவங்க என்ன அருமையா ஒரு தகப்பன் ஜெபம் பண்றான் பாருங்க. See how beautifully a father is praying. 8 வருஷம் இவனை பராமரிக்க முடியா, என் கையில கொடுத்தீங்க. 8 வருஷம் நான் பராமரிச்சிட்டேன். இப்ப பரம தகப்பனாகி உம்மிடத்துல கொடுத்திருக்கிறேன், உம்மிடத்துல வந்துட்டான். நான் வரும்போது பாக்குறேன். சொல்லுவீங்களா? Will you say that for 8 years you were given man to my hands and now he is coming into the heavenly Father and I will come and receive my மரணத்துல தான் தெரியும் ஒரு விசுவாசியுடைய ஒரிஜினல் தன்மை. Only in the death can the originality of a believer be seen. கல்யாணத்துல தான் பார்க்கலாம் ஒரு விசுவாசி போலியா உண்மையானவனான்னு கண்டுபிடிக்கலாம். In a wedding alone you can see if the believer is original or not. சாவுல தான் பார்க்கலாம் ஒரு விசுவாசி ஒரிஜினலா பொய்யான்னு தெரியும். In death and life only you can see that the originality of a believer. கல்யாணம்னு உடனே இவன் ஆசையே சொந்தக்காரன் பேர்ல போடுவான். எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க மச்சான் சொன்னாரு. உனக்கு எங்க முதுகெலும்பு எங்க போச்சு? உனக்கு ஸ்பைனல் கார்டே இல்லையா? With a desire in the weddings he'll put on the names of his brother and sister. உன் பிள்ளைக்கு தான கல்யாணம். It is your children's wedding. உனக்கு எங்க விசுவாசம் போச்சு? Where is your faith gone? அவங்க பெத்த பிள்ளை இல்ல, நீ பெத்த பிள்ளை தானே. It's a child whom you have begotten, not they. உனக்கு தான் சத்தியத்துல முதுகெலும்பு நிக்கணும். You only should have a backbone in the truth. நீ தான் அதுல நிக்கணும். கர்த்தர் அத தான் பாப்பாரு. You should stand by this and God will look at this. சாவுலயும் நீ தான் அந்த விசுவாசத்தை ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். In death you only should stand by that faith and stand. நீ நின்னு பாரு, கர்த்தர் அற்புதமாய் செய்வார். You stand and see the Lord will do miracles. நான் ஒரு அடக்காரனுக்கு போயிருந்தேன், என் சபை தான் அது. I went for a funeral service in my church. அந்த சகோதரிக்கு 2 பிள்ளைங்க. That sister had 2 children. SRF னு ஒரு கம்பெனில அந்த சகோதரன் வேலை செஞ்சார். And that brother was working in a company SRF. MRF மாதிரி SRF. As an MRF, it is an SRF company. திடீர்னு மஞ்சகாமல வந்து விட்டாரு. Suddenly jaundice attacked. கொஞ்ச நாள் வீட்ல இருந்தாரு. And he was in his house. ரொம்ப சீரியஸ் ஆன உடனே ஃபெய்த் கொண்டு வந்தாங்க. When he was serious, they brought him to faith home. ஃபெய்த் கொண்டு வந்து இன்னும் ஒரு சீரியஸ் ஆயிட்டாரு. He became even more serious to when he came திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் கூட வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அந்த கம்பெனி பஸ் எடுத்துட்டு வந்தாங்க. Suddenly the employees with him took the company bus and came. ஃபெய்த் உள்ள பூந்தாங்க. They entered the faith home. இவர் எங்க எம்ப்ளாயி, உங்க சர்ச் மெம்பர்ங்கிறது ஒரு பகுதி, இது இவர் எங்க கம்பெனி எம்ப்ளாயி, அதனால எவனும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. They said he is our company employee, he might be a church member but he is our employee and saying so they carried him off. அங்க உள்ள பிரதர் பாஸ்டர் என்ன செய்வாரு? What will that brother and pastor do? நாங்க என்ன பண்ண முடியும்? What can we do? பேசாம இருக்கோம். And we were silent. என்ன நடந்துச்சு? What happened was அந்த சகோதரன் பாருங்க, that brother, கர்த்தாவே இதுவரைக்கும் நான் தெய்வீக சுகத்துல நின்ன சுவாமி, hitherto I stood in divine healing. இப்ப என்னால உட்கார முடியல, நிக்க முடியல. Now I am not able to sit and stand. என்னைய பலவந்தமா தூக்கிட்டு போறாங்களே. They are taking me of force. என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும் ஆண்டவரே. You help me to preserve my faith. நான் உம்மிடத்துல வர ஆசைப்படுகிறேன். I decide to come to you. அப்படி பஸ்லயே செத்து போயிட்டார். In that bus itself he died. கொஞ்ச தூரம் போனா பஸ்ல இவர் செத்து போயிட்டாரு. இவனுக்கு எங்க கொண்டு போனே தெரியல, கொண்டு போனவனுக்கு. And the ones who carried him did not know where to take him because he died in the bus. ஹாஸ்பிடல் கொண்டு போக முடியாது, ஆள் செத்துட்டாரு. They cannot be taken to the hospital because he is dead. கோயிலுக்கு கொண்டு வந்தா நீதானே தூக்கிட்டு போன நான் கேப்பேன். If he is brought back to the faith home, I will ask the only carried him. மனைவி ஏன் புருஷனை ஏன் தூக்குனான்னு கேப்பா. When she is gone to go home, the wife will ask us why you carried my husband. அவன் எல்லாம் ஓடுற கண்டிஷனுக்கு வந்துட்டான். And he did not know what to do at all. அந்த அடக்காரனை நடந்தது. And that funeral service was taken place. அந்த அடக்காரனில பாத்தீங்கன்னா கம்பெனிக்காரன் அவ்வளவு பேர் வந்துட்டான். All the company members came in that funeral service. வந்து சர்வீஸை நடத்த விடாம தகராறு பண்றான். And they are bargaining without able to conduct the service. மருந்து எடுக்காம கொன்னுட்டான்னு சொல்லி கத்துறாங்க. They are shouting saying without taking medicine they have killed him. பாஸ்டர் லாசரஸ் பிரசங்கம். And Pastor Lazarus was giving a message. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. The death of the saints is precious in the sight of the Lord. இந்த வசனம் தான் சொன்னாரு, அதுக்கு பிறகு பிரசங்கமே பண்ண விடல அவனுங்க. He told only this verse. ஆளை கொன்னுட்டு மரணம் அருமையானதுன்னு சொல்றான். நிறுத்துறான்னு சொல்லிட்டான் அவ்வளவு. They did not allow him to preach at all saying that you have killed the person and you are preaching it's precious. அப்படி பிரேக் ஆயி போச்சு ஆராதனை. And that meeting was just broken. அந்த சிஸ்டர் எந்திரிச்சது. That sister got up. அவங்களுக்கு 2 வாலிப பிள்ளைங்க. She had 2 young children. 2 கல்யாணம் கட்டாத சின்ன பிள்ளைங்க. And both of them were not married. அதுல ஒரு பிள்ளை ஊமை. And one is a dumb. எப்படி இருக்கும் பாருங்க. Look how it is. 2 வாலிப பிள்ளைங்க, அதுல ஊமையான ஒரு பிள்ளை. இத விட்டுட்டு அவர் சின்ன வயசுல மரிச்சிருக்காரு. இப்ப இந்த அடக்காரனில இவங்க தகராறு பண்றாங்க. It was 2 young children, one is dumb and leaving them he is dead and she is now striving with them. அப்படியே எந்திச்சாங்க. She got up. அந்த கம்பெனி GM கூப்பிட்டாங்க. She called the company GM. மரியாதை செலுத்துறதா இருந்தா அமைதியா இருந்து இந்த அடக்காரனே மரியாதை செலுத்த சொல்லுங்க. If you want to give respect, you can in silence give respect in this meeting. எனக்கு இந்த கம்பெனி ஆளுங்க தேவையில்லை, இந்த சர்ச் ஆளுங்க தான் தேவை. I do not want the company members, I want the church members. எதுக்காக வாழ்ந்தாரோ அதுக்காக மரிச்சிருக்கிறார். For whatever he has lived, he has died for it.
போறதா இருந்தா உங்க கம்பெனி ஆளுங்க எல்லாம் போக சொல்லிருங்க. You can ask your company members to go if they மரியாதை want. செலுத்துறதா இருந்தா அமைதியா கடைசி வரைக்கும் இருக்க சொல்லுங்க. Or they have to pay respect, ask them to keep silence. எனக்கு அவர் பண்றாரே பரிசுத்தவான்களுடைய மரணம் அருமையானதுன்னு அந்த பிரசங்கம் இப்ப எனக்கு வேணும். I want the message which says precious is the sight of the Lord, this death of எங்க saints. வீட்டுக்காரருக்கு கடைசி மரியாதை நாங்க இந்த பரிசுத்தவான்களை வச்சு செய்யணும்னு ஆசைப்படுறேன். I want to pay the last respect to my husband with the saints of God. அந்த ஜிஎம் போனாரு. The GM went. கம்பெனிக்காரலாம் கூப்பிட்டாரு. உன்னையோ எவனையும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. போறதா இருந்தா எல்லாரும் வெளியே போ. She said that none of you are wanted here. If you want to go, you please go. இருக்கிறியா? மரியாதை செலுத்துறேன்னா அமைதியா இருந்து மௌனமா இருந்து அஞ்சலி செலுத்து. If you want to pay the respect, then you can in silence pay the respect. அப்படி ஆஃப். Then all of them were put off. ஆராதனை நடந்துச்சு. And the meeting went on. இப்படி யாராவது சாவுல பேசுவீங்களா? Can you speak like this in a funeral? உங்க வீட்ல யாராவது செத்து போயிட்டா நீங்க வெளியே வர மாட்டீங்க. எங்கயாவது சந்து பொந்துல போய் கிச்சன்ல நுழைஞ்சு உட்கார்ந்து ஒளிஞ்சுக்குவீங்க. If anybody dies in your house, you will not come outside at all. You will go அவங்க hide வாழ்ந்து yourself. காட்டினவர்கள். They were the ones who lived. அந்த சின்ன வயசுலயும் தாம் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். ஊமையான பிள்ளைக்கும் கர்த்தர் வாழ்க்கை கொடுப்பார். நான் இருக்கும்போது அந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு ஊமையான பிள்ளைக்கு. In that small age, she had the hope that the Lord will give life to her children. That dumb girl was married when I was there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதனால நீங்க இந்த நாட்கள்ல சத்தியத்தை நீங்க ஸ்டாண்ட் பண்ணி காட்டணும். You should stand by the truth these உன் பிள்ளை days. சிங்காசனத்துக்கு வரணும். இந்த சிங்காசனம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு கலெக்டர் ஆயிட்டு என்ன பிரயோஜனம்? Your child should come to the throne of God. What is the use if your child becomes a collector? அதுல கர்த்தர் உன்னை உயர்த்த அவருக்கு முடியும். The Lord can lift you up in the worldly manner like this. ஆனா பரலோகத்துல சிங்காசனத்துல உன் பிள்ளை வந்து சேருமா? But will your child come to the throne in heaven? நீங்க படிக்க வைக்கிறீங்க, பாட வைக்கிறீங்க, ஆட வைக்கிறீங்க, நடக்க வைக்கிறீங்க, அழகா Dress போட்டு உங்க முன்னால கூட்டிட்டு வர்றீங்க. அது என்ன Dress போட்டுச்சுன்னு உனக்கு கூட கண்ணு தெரியாத மாதிரி போட்டு கூட்டி வர்ற. எல்லாரும் பார்த்தா சிரிக்கிறான், முகத்தை சுளிக்கிறான், என்னெல்லாமோ யோசிக்கிறான். அதெல்லாம் பத்தி உனக்கு சென்ஸ் காமன் சென்ஸே வொர்க் பண்ணல. இஷ்டத்துக்கு போட்டு கூட்டி வர்ற. You are educating your children, making them walk and sing and dance and making them dress in different ways. Even if the others are caring for it, you are not bothered. You are bringing them in such a way. ஆனா இந்த தாய் சொன்னா என் பிள்ளைங்க ரெண்டும் சிங்காசனத்துல வந்து சேரணுமாண்டா. But this mother said, my two sons should come to the throne. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறது? How many of you have such a desire? எங்க பிள்ளைங்க எல்லாம் பரலோகத்துல சிங்காசனத்துல வந்து சேரணும். All my children should come to the throne in heaven. கடைசியாக Lastly, எஸ்தரின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது book of Esther chapter 7. 2ஆம் வசனத்துல ராஜா கேக்குறான் உன் மன்றாட்டு என்ன? Verse 2, the king asks us to what is your request? உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is your request? நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன். Even if you ask for the half of my kingdom, I will give எஸ்தர் to you. ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? O Queen Esther, what is your request? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. What a question, beautiful question is this? வாசியுங்கள் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Esther 7:2. இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இங்கே ஒரு ராஜா கேக்குறான், எஸ்தர் ராஜாத்தியே உன்னுடைய வேண்டுதல் என்ன? What is thy petition? Queen Esther asked the king. உன் மன்றாட்டு என்ன? What is thy request? உன்னுடைய வேண்டுதல் உனக்கு கொடுக்கப்படும். And your request shall be granted you. ஒருவேளை ராஜ்யத்துல நீ பாதி கேட்டா கூட நான் உனக்கு தர்றேங்கறான். If you ask for half of my kingdom, it shall be given to you. அவ உபவாசம் போட்டு நிக்கறான்னு அவனுக்கு தெரியாது. He does not know that she is fasting and standing. அவ உலக ஆசையில நிக்கறாளுங்கற சிந்தையில தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். He thinks that she is standing with the desire of the world. என்னடா பெண்கள் சொன்னாலே உலக ஆசை கொஞ்சம் இருக்குன்னு அவனுடைய கணிப்பு. Because he had in his mind that if it is girls, they have the worldly அவ mind. உபவாசத்துல இருந்து அவ பதறிக்கொண்டிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. But he does not know that she is fasting and she is pathetic over it. அவளுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? What is her request? எனக்கு பதிலாக என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. Let my life be given me at my petition and my people at my request. அவ சொல்றா எனக்கு என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் எனக்கு வேணும். For my petition I want my people, she says. உனக்கு என்ன வேணும்னு சொன்னா எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும்னு அவ கத்துனா. She cried out for souls when she was asked for நாசரேத்து விசுவாசிகள் இப்படி யாராவது ஜெபிக்கிறீங்களா? Are the Nazareth believers praying like this? யாராவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 நிமிஷம் ஜெபிங்கன்னு சொன்னனே அப்போது யாராவது கர்த்தாவே நாசரேத்து சபை நிரம்பி வழியணும் ஜெபிச்சீங்களா? For 2 minutes when I asked you to pray, did you pray, Lord, for this Nazareth church should open பாக்கெட் நிறையணும் ஜெபிச்சியே, பீரோ நிறையணும் ஜெபிச்சியே, ஆத்துமாக்கள் நிறையணும் ஜெபிச்சாயா? You prayed for your pocket to be full, your bureau to be full. Did you pray for people? அப்படிதானே? Is it not so? வண்டி நல்லா ஓடணும், பாலிசி ரொம்ப கிடைக்கணும், நல்ல பணம் கிடைக்கணும், நல்ல வண்டியில வரணும், நல்ல ராயலா இருக்கணும், சபையில நம்ம ஒரு ஸ்டாண்டா ஒரு நல்ல ஒரு எல்லாரும் மதிக்கிற அளவுல இருக்கணும். இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம். ஆனா இவ ஜெபிச்சா என் மன்றாட்டுக்கு எனக்கு ஜனங்கள் வேண்டும். We are praying that we should be in a good standard of life and we should be blessed, our pocket should be full and so on. But she is praying, I need people for my life. எனக்கு ஆத்துமாக்கள் தாரும் ஆண்டவரே. You gave me souls, Lord. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வேண்டுதல் பாத்தீங்களா? See what a request she had. அவளுக்கு ராஜ சுகபோகமாக இருக்க முடியும். She could have lived a luxurious life in the king's
அழகான உடை, அழகான வாழ்க்கை, அழகான அருமையான வாழ்க்கை, பூமியிலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் அவளை தேவன் தூக்கி வைத்திருந்தார். She had a beautiful life and God had kept her in an honorable position in the world. ஆனா அந்த இடத்துல இருந்துட்டு அவ ஜெபித்தது, கர்த்தாவே நான் உபவாசம் போட்டிருக்கிறேன், கர்த்தாவே என்னுடைய மன்றாட்டுக்கு என்னுடைய ஜனங்கள் எனக்கு தரணும்னு கேட்டான். But she said, Lord, I have fasted, you should give my people for my request. உன் ஜீவனுக்குடாக உனக்கு பதிலாக மனுஷர்களை தருவேன் என்று வாக்குத்தத்தம் தேவன் பண்ணியிருக்கிறார். The Lord had promised that he will give you people instead of your life. ஊழியம் செய்கிறவர்கள் நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். Those who are serving the Lord, you make such a request. ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறோம், ஆத்துமாக்கள் வேணும்னு கேக்குறது இல்லையே. We are asking for such and such a thing in our ministry, we are not asking for souls. ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குது, One person is asking having life, நிலங்கள் கிடைக்குது, and one is having lands, நல்ல வேலை கிடைக்குது, they having good jobs, நல்ல குடும்பம் கிடைக்குது, நல்ல மனைவி கிடைக்கிறா, having good wife and family. எல்லாவற்றையும் சேர்த்து வச்சதெல்லாம் அனுபவிக்க பிள்ளை இல்லையே. All what you have saved, you do not have a child to enjoy it. அதுபோலதான் நம்முடைய சபையில எல்லாம் இருக்கு, ஆத்துமாக்கள் தான் இல்ல. That is how in our church we have everything, only souls are not நம்ம found. எத்தனை பேர் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருப்போம்? How many of us would have asked the answer the Lord for the question he is asked? அந்த சப்பானி ஏதாவது பணம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தான். That lame person asked for alms. ஆனால் அவனுக்கு அன்னைக்கு நடக்க கர்த்தர் உதவி செய்தார். But the Lord made him to walk that day. இந்த பார்வை அடைகிற இந்த குருடன் கேக்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். This blind person asked, Lord, I need sight. இந்த காலை வேளையில உங்களில் எத்தனை பேருக்கு தெய்வீக பார்வை வேண்டும்? This morning, how many of you want divine sight? எத்தனை பேருக்கு மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும்? How many of your minds should be enlightened? எத்தனை பேருக்கு பகுத்தறியக்கூடிய கிருபை வேண்டும்? How many of you want to discern? உங்களில் எத்தனை பேருக்கு ஞானம் வேண்டும்? How many of you want wisdom? அதுவும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எத்தனை பேருக்கு வேண்டும்? And even above the wisdom from above, how many of you want? எத்தனை பேருக்கு சிங்காசனம் வேண்டும்? How many of you want the throne? அதிலும் எத்தனை பேருக்கு பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் வேண்டும்? How many of you want the throne which is in heaven? எத்தனை பேருக்கு வறட்சி மாற வேண்டும்? How many of you want the darkness to be எத்தனை பேருக்கு removed? நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை வேண்டும்? How many of you want the life of springs? எத்தனை பேருக்கு விசுவாச வாழ்க்கையின் வறட்சி மாறி விசுவாசம் செழிப்பாய் மாற வேண்டும்? How many of you want the darkness in your faith to be removed and your faith should be fertile? எத்தனை பேருக்கு ஆத்துமாக்கள் தேவை? How many of you want souls? எனக்கு ராஜ்யம் வேண்டாம் ஆண்டவரே. I do not want the kingdom, Lord. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியங்கள் மகிமை மேன்மை வேண்டாம் ஆண்டவரே. I do not want the riches or glory of this world. எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். I want souls. இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு பெண்ணு வேணும், எனக்கு பையன் வேணும், அதெல்லாம் தேவையே இல்ல. அதெல்லாம் வேணுங்கிற போது தருவார். Leaving all this, do not ask for a girl or a boy. When you need, the Lord will give that. இதை விட்டுட்டு சத்துருடைய தலை வேணும், அவன் ஜாவணும், இவன் ஜாவணும், கை ஓடியணும், இப்படிலாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. Leaving this, you should not say that your enemy's head or hand or should be broken. You should not ask like this. ஒரு கம்பெனில இருந்து பார்சல் ஏத்திக்கிட்டு வண்டியில போனாங்க. In a company, they were taking a parcel in a vehicle. அப்ப ஒருத்தன் போய் கேட்டான் எங்க போகுதுன்னு. And one went and asked us to where it's going to. அவன் வண்டிக்காரன் சொன்னா எங்க போகுதுன்னு எனக்கு எங்க தெரியும், என்னைய கொண்டு போய் போட சொல்லிருக்காங்க, லாரி செட்ல போட போறேன். And the driver said as to where it's going, I do not know. I'm going to put this in the lorry shed. பார்சல் எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுனா. He said where the parcel is going to. நம்ம ஒரு விசுவாசி தான், ஏடாகூடமான விசுவாசி இப்படி கேட்டான். It was a believer, he only asked such a question. அப்ப அவன் சொன்னா எங்க போகுதுன்னு எனக்கு என்னையா தெரியும், லாரி செட்டுக்கு போகுது அவ்வளவுதான். He said as to what do I know where this is going to, it's going to the lorry shed. இவன் நேரா அந்த ஓனருக்கு வீட்டுக்கு போனான். He went straight to the owner's house. அந்த ஜாமான்லாம் எங்க போகுதுன்னு கேட்டேன், அவன் ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். I asked as to where these things are going to, he's not giving a right reply. இவனுக்கு கொஞ்சம் ரிலேஷன் அவன். He was a relative to him. அதனால கொஞ்சம் உரிமையோட கேட்டான். Therefore with his authority he asked அவன் him. சொன்னா அது எங்க போனா உனக்கு என்னன்னு கேட்டான். He said where it's going to, what's for you? இல்ல எங்க போகுதுன்னு கேட்டா உங்க வண்டிக்காரன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கறான். ஆமா அது ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீ யாரு உனக்கு சொல்லணும், அது எங்கேயோ போகுது விடு அப்படினா. The owner of the vehicle is not saying as to where it's going to, what is the need for you that he should say where it's going to? என்ன நீ இப்படி பேசுற, நான் ஜெபிச்சா நீ இருக்கவே மாட்டே, உன் கம்பெனியே இருக்காது தெரியுமான்னு. Immediately he said, what you are speaking like this, if I should pray, you will நம்ம not be ஆளுங்களுக்கு ஒரு there. சிலருக்கு இப்படி ஆசை, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு, நான் ஜெபிச்சா அப்படி ஆயிரும், நான் ஜெபிச்சா இப்படி ஆயிரும், அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான் இப்படிலாம் சொல்லுவான். Some of them say that if I will pray, such a thing will happen, he has dead and such a person is dead and so on. இவன் போய் அவன்கிட்ட சொன்னா எங்க போகுதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அவன் சொன்னா உனக்கு என்னடா சொல்லணும், வேலையை பார்த்து போன, நான் ஜெபிச்சா அவன் கம்பெனியை நின்று தெரியுமா, ஒரு அடி அடிச்சான் பாருங்க. அன்னைக்கு அந்த விசுவாசி அடி வாங்கின பிறகுதான் புத்தி வந்துச்சு அவனுக்கு. He said that if I should pray, then you know what will happen to you. He immediately was smote. வழியில போற நாயை காதை பிடிச்சலாம் இழுக்க கூடாது. You should not pull the ears of the dogs which is going by the way. வழியில போற நாயை காதை பிடிச்சு இழுத்தா என்ன செய்யும்? If you will pull the ears of the dog which is going by the way, what will happen? ஒரு கிஸ் பண்ணிட்டு போய்டுமா? Will it kiss you? என்ன செய்யும்? What will happen? ஒரு கடி கடிக்கும். இன்னைக்கு வழியில போற நாயை நீ காதை பிடிச்சு இழுக்காத,
அவசியமில்லாத காரியங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. Do not pull the ears of a dog which is going by the way. Do not interfere yourself in unnecessary matters. அவசியமில்லாத ஜெபங்கள் உங்களுக்கு பதில் கொண்டு வராது. An unnecessary prayer will not give you an answer. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Today the Lord is asking you as to what he should do for you. துவக்கத்துல கேட்கப்பட்ட அதே கேள்வி இப்ப ரிப்பீட் ஆகிறது. The question which he asked at the beginning is repeated. இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்துல கர்த்தர் உன்னோடு கேட்டாரே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. நீ அதுக்கு பதிலாக பல காரியங்களை கேட்டாயே. இவைகளுக்கு மத்தியில மறுபடியும் உனக்கு ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். In the beginning of this message the Lord asked us to what he should do for you, and you have asked certain things from him. Again he is asking you what I should do for you. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let's all close our eyes and kneel down. எனக்கு ஒரு ஆசை, அந்த மனுஷனுக்கு பார்வை கிடைத்தது போல எனக்கும் உங்களுக்கும் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் நலமாயிருக்கும். I have a desire that as that man received the sight, if our eyes of understanding are being opened today, it will be good. எல்லாருக்கும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடைத்தால் நலமாயிருக்கும். If all of them have received the wisdom from heaven above, it எல்லாருடைய வாழ்வின் வறட்சியும் நீங்கினால் நலமாயிருக்கும். if the droughtiness of all the people of God are removed, then it will be good. எல்லாருக்கும் இந்த உலகத்திலே உள்ள உயர்வும் கிடைத்து பரலோகத்தில் உள்ள மகிமையான சிங்காசனமும் கிடைத்தால் நலமாயிருக்கும். If the exaltations are given in this world and the throne in heaven above, it will be good. எவ்வளவு நீ உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஆத்துமாக்களை நீ கேட்டு பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும். How much ever you are lifted up, it will be good if you ask for souls. எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such things? எல்லாரும் கண்களை மூடுங்கள் பிரியமானவர்களே. Let's all close our eyes. உங்களுக்கு நான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இதுல உங்களுக்கு என்ன தேவை? I have told the word of God thus far. What is your need? ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும், என் மனக்கண் பிரகாசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, I want the eyes of my understanding to be opened. How many of you will ask this? ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask for the wisdom from heaven above? கர்த்தாவே, பரலோகத்திலே சிங்காசனத்திலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் உட்கார அருள் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Your Lord, grant me and my children that we might sit in the throne above. How many of you will ask for ஆண்டவரே, this? எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு அனுபவம் வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? How many of you will ask for, Lord, give me springs of water? ஆண்டவரே, எனக்கு பதிலாக மனுஷர்களையும் என் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? Lord, how many of you will say, Lord, you promise me to give me people instead of my life and nations instead of my life? How many of you will ask such a question? நான் திரும்பவும் சொல்றேன், நெடு முழங்கால் போடலாம். I again repeat, you can kneel down. கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. Close your eyes and look to the Lord. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? இந்த தேவ சமூகத்துல நீ என்ன ஜெபம் பண்றியோ அது அட் a time பரலோகத்துக்கு போய்டும். In the presence of God, whatever you are praying, immediately it will go to heaven. இந்த சமூகத்தில் பண்ணப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவிகள் கவனித்திருக்கும் சொல்றார். My ears are open unto every prayer which is made in this place. இந்த செவியில இந்த ஸ்தலத்திலே என் கண்கள் நோக்கமா இருக்கும். And upon this place my eyes are open. இதிலே பண்ணப்படும் ஜெபங்களுக்கு என் செவிகள் திறந்திருக்கும். My ears are open unto every prayer which is made in this place. நான் 5 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். I have told you 5 things. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு 5 பதில். The 5 reply for what the Lord should do for you. ஒருத்தன் கேட்டான், கர்த்தாவே நான் பார்வை அடைய வேண்டும். One man said, Lord, I need sight. ஒருவன் கேட்டான், கர்த்தாவே எனக்கு ஞானம் தர வேண்டும். One person said, Lord, give me wisdom. ஒரு ஆள் கேட்டது, கர்த்தாவே எனக்கு சிங்காசனம் தர வேண்டும். One person said, Lord, you should give me throne. ஒரு பெண் கேட்டால், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தர வேண்டும். One woman asked, Lord, you give me fertile land. ஒரு பெண் கேட்டால், கர்த்தாவே எனக்கு ஜனங்களை தர வேண்டும். One person asked, Lord, give me people. இந்த 5ல எது வேணும்? What do you want of the 5? நான் ஒரு 2 நிமிஷம் தரேன், நீங்க கேளுங்க. I give you 2 minutes, you ask the Lord. ஒருவேளை துவக்கத்துல நீங்கள் பகுத்தறிவு இல்லாமல் நீங்கள் பல விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கலாம். Maybe in the beginning without discerning you would have made many requests. இல்லாவிட்டால் உங்களுடைய அறியாமையில நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் எழுத்தின் பிரகாரமாக சொல்லி இருக்கலாம். Or unknowingly you would have told your little request. இப்போ நீங்க வேத வசனங்களை கேட்டிருக்கீங்க, எழுத்தின் பிரகாரமாவும் நீங்க கேட்கலாம், ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் கேட்கலாம். You have heard the word of God literally and spiritually, you can ask your needs. ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கேட்போமாக. All open your mouth and ask. ஆமென். சத்தமிட்டு கேட்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டான். இயேசு அவனை அழைத்து வரும்படி கேட்டார். மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த தகப்பன் கேட்கிறான் அக்சாலை பார்த்து, மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தாவீது பத்சேபாளை பார்த்து கேட்டான், மகளே பத்சேபாளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாத்தியை பார்த்து, ராஜஸ்திரியை பார்த்து, எஸ்தரை பார்த்து ராஜா கேட்டான், உன் மன்றாட்டு என்ன?
தேவன் சாலமோனை பார்த்து கேட்டார், மகனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த 5 காரியத்துல உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்க வாயை திறந்து கேட்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். அது நாளைக்கல்ல, இன்றைக்கே கிருபையின் மூலமாய் உனக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கே அது கிடைப்பதற்கு அடையாளமாக கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும். ஆவியானவர் அதை உறுதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானம் தேவைப்பட்டால் கேளுங்கள் பிரியமானவர்களே. படிக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, குடும்பத்தை நடத்துகிறவர்கள், தொழில் நடத்துகிறவர்கள், கர்த்தாவே தொழில் நடத்த ஞானம் தாரும். ஹல்லேலூயா. ரிகராபாலாப்தி ஷபாலகத்ரவானியா. ஆமென், ஆமென், ஆமென். ரபாலகரவானியா லியாங்கர மினாம் திசன ஹரதனமானியா. ரபலபங்கரபலபங்கரபகத்ரபலம் திரிபிதிபிதிபி. ஆமென். எத்தனை பேருக்கு கைகளை கீழே போடுங்க. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய பார்வை வேண்டும்? உங்க உள்ளத்தின் ஆழத்தை மட்டும் நீங்க வெளியே சொன்னா கூட வேண்டாம், கைகளை வைத்து ஒரு செகண்ட் கையை வைத்து நீங்க கீழே போட்டுக்கலாம். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவ தூதர்கள் உற்று நோக்கக்கூடிய ஆராதனையில நம்ம அமர்ந்திருக்கிறோம். இது பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததான ஆராதனை. நீ கை வைத்திட்டீன்னா உன் உள்ளத்தின் ஆழத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய் என்ற அர்த்தம். இன்னிலிருந்து பாருங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்திருந்தால் உங்கள் பார்வை மாறும், தரிசனம் உண்டாகும், மகிமையானவைகளை காண்பாய், அநேக ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் உன் பார்வை மனக்கண் பிரகாசிக்கிறது. எத்தனை பேருக்கு வறட்சி மாற வேண்டும்? எத்தனை பேருக்கு வறட்சி மாறி நீர்ப்பாய்ச்சலான அனுபவம் வேண்டும்? கர்த்தர் அதை உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேருக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும்? ஊழியம் செய்ய ஞானம் தேவை. எத்தனை பேருக்கு கர்த்தாவே என் ஜீவனுக்கு ஈடாக எனக்கு பதிலாக ஆத்துமாக்களை தாரும் என்று வாயை திறந்து கேட்க போகிறீர்கள்? இந்த எல்லையிலே, இந்த ஊழியத்தின் எல்லைகளிலே எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிள்ளைகள் சிங்காசனத்தில் வந்து உம்மோடு அமர வேண்டும். நானும் என் பிள்ளைகளும், ஹல்லேலூயா, அந்த மகிமையான சிங்காசனத்திலே உம்முடைய வலது பாரசத்தில், உம்முடைய இடது பாரசத்தில், ஓ நானும் என் சந்ததிகளும் வந்து அமர வேண்டும். உன் உள்ளத்தை வெளிப்படுத்து, தேவன் அதை நிறைவேற்றுவாராக. ஒருவேளை 5 தேவையா? கேளு, அவர் சம்பூரணர், எல்லாம் தருவார். ஹல்லேலூயா. 2 தேவையா? 3 தேவையா? 4 தேவையா? 5 தேவையா? ஹல்லேலூயா. அவர் சகலத்திலும் சம்பூர்ணர், நிறைவாய் தர வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற சத்தத்தை கேட்க ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட எனக்கு உட்கார ஆசை. ஹல்லேலூயா. திரபலக 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 திரபலக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எப்போது நீர் வருவீர்? நான் உம்மை காண வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிலா பானியா ராபாலா. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும், கிருபை கிருபை என தூயோ நன்றியா சொல்வதை கேட்க ஆசை.
Hallelujah. Amen. 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 நீங்கள் பரலோகத்துக்கு போனால் ஒரு சத்தம் கேட்கும், பரிசுத்தர் பரிசுத்தர். அது தூதர்கள் சொல்லக்கூடிய சத்தம். பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும். இங்கிருந்து போனவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்தது கிருபை, கிருபை. இது தூயோர் இங்கிருந்து போன பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய ஆசை. இந்த ரெண்டு வார்த்தையும் கேட்க எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்டிட ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும். கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும். கிருபை கிருபை என என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும். கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் ஓயாமல் துதிப்பதை கேட்டிடவும். கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. கிருபை கிருபை என தூயோர் நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. கிருபை கிருபை என ஹல்லேலூயா. நன்றியால் சொல்வதை கேட்க ஆசை. Rabalakatirabalia, Rikarabalia, Tirabakarabalia. Hallelujah, hallelujah. ஆம். பிலிப்பு என்கிற ஒரு ஊழியன் இயேசுவோடு இருந்த பொழுது திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த பிதா பிதா பிதான்னு சொல்றாங்களே, எப்படியாவது பாத்துறணும். கடைசியில சொன்னா, நீர் குமாரன் சொல்றீல்ல, பிதாவை எனக்கு காண்பியும். அவனுக்கு ஆசை பாத்தீங்களா, பிதாவை பார்க்கணும். அதான் அவனுடைய ஆசை. அப்பதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமா. எத்தனை பேருக்கு பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசை? இயேசுவை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அந்த காயம்பட்ட கரத்தை காண எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை காண எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. ஆமென். என் ஜீவனாம் என் இயேசுவே, என் நானுமை கண்டிடுவே. என் ஜீவனாம் என் இயேசுவே, நானுமை கண்டிடுவே. காணாமல் வீட்டுவே தீரமாறுமே என்னை சேர்த்து. காணாமல் வீட்டுவே ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தை ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு முடிக்க நான் விரும்பவில்லை. ஒரு அபிஷேகத்தோடு முடிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவனாம் என் இயேசுவே என்று நான் உம்மை கண்டிடுவேன்.
காணவும் ஏங்குதே எந்த உள்ளம், சீக்கிரம் வாருமே என்னை சேர்க்க. இந்த உலகத்திலே பாடுகள், நிந்தை, கண்ணீர், அவமானம், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, கைவிடப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், பலவிதமான குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் மறந்து நாம் இயேசுவோடு போய் சேரும் நாள் சமீபம். ஹல்லேலூயா. ஆமென். என்னைய கேட்டா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டா நான் சொல்லுவேன், நீங்க வரும்போது என்னைய சேர்த்துக்கிட்டா போதும், அது மட்டும் தான் எனக்கு தேவை. அதுதான் இந்த உலகத்துல உமக்காக பாடுபட்டு நீர் வரும் பொழுது உம்மை நான் சந்திக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை? அந்த பாடலை நாம் திரும்ப எல்லாரும் ஒருமித்து பாடுவோம். என் ஜீவனா என் இயேசுவே, எழுந்து நான் உம்மை கண்டிடுவேன். என் ஜீவனா, எல்லாரும் ஒருமித்து பாடுங்க. ஒரு அபிஷேகம். காணவும் ஏங்குதே எந்த உள்ளம், என்னை சேர்க்க. எழுந்து நானும் சபல கரபல கிடா கரபல. ஆமென். இயேசுவை பார்க்க வேண்டும். என் இயேசுவை நான் பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் தெய்வமாக, நம்முடைய தாகங்களை தீர்க்கும் ஜீவ நதியாக, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே வெளிப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவண்ணமாய் தேவனிடத்தில் எப்படி வேண்டிக் கொண்டார்கள், நாம் அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.